வணக்கம். இன்றைக்கி வாமனாவில் ஓல்டு ஸ்டூடெண்ட் வெர்சஸ் பல்லு போன அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். சூப்பர் ஸ்டார் அவர்கள் துரைமுருகனை பார்த்து, சில பேர் பாஸ் ஆனாலும் நல்லா ரேங்க் வாங்குறவங்க வகுப்பறையை விட்டு போகிறது கிடையாது, அதே வகுப்பில் உட்காந்துட்ருக்காங்க. இதனால் புதுசாக வர்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாய்ப்பு வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் வந்து கருணாநிதி கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டினவர். அவர் ஒரு வார்த்தை சொன்னார் அப்படின்னா அது பாராட்டுறாரா அல்லது நம்மளை கிண்டல் அடிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு குழப்பமாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரி துரைமுருகனை நேரடியாகவே உட்கார வச்சு சூப்பர் ஸ்டார் அவர்கள் பகடி பண்ணியிருக்கார். பகடி அப்படின்னா கிண்டல் அடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மறுநாள் மீடியாவில் துரைமுருகன் எப்படி பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில பேர் பல்லு போய் வயசாகி தாடியெலாம் வச்சிருந்தாலும் புதிதாக திரைத்துறைக்கு வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதில்ல அப்படிங்கிற மாதிரி பதிலுக்கு நடிகர் ரஜினிகாந்தை நேரடியாகவே தாக்கி பேசியிருந்தார். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரஜினி சாராவது கொஞ்சம் நாகரீகமாக துரைமுருகனை கிண்டல் அடிச்சிருந்தார். ஆனால் துரைமுருகன் பொதுவாகவே அநாகரிகமாக பேசக்கூடிய ஒரு ஆள். துரைமுருகன் பேசின வார்த்தைகள் ரஜினி ரசிகர்களை மட்டுமல்லாமல் பொதுவாக என்ன மாதிரி நபர்களையும் கொஞ்சம் காயப்படுத்த தான் செஞ்சது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு நல்ல மனிதர். அவர் அதே போல் இந்த துரைமுருகன் ஃபெவிகால் போட்ட மாதிரி திமுக கட்சியில் உட்காந்துக்கிட்டு இளைஞர்கள் யாருக்குமே வாய்ப்பு கொடுக்கறது கிடையாது. அதே போல் தன்னை விட அறிவாளிகளையும் கட்சியில் இருக்க விடுறது கிடையாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. துரைமுருகனை விட யார் அறிவாளி? இப்போ ரஜினி சார் சொன்னார், சூப்பர் ஸ்டார் சொன்னார், நல்ல ரேங்க் வாங்குறவங்களாம் கிளாஸை விட்டு போகிறதில்ல அப்படின்னாரு. உண்மைதான், துரைமுருகன் கொஞ்சம் நாலேஜபிள் பர்சன் தான். ஆனால் துரைமுருகனை விட அறிவாளி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேஎஸ் ராதாகிருஷ்ணன். இந்த கேஎஸ் ராதாகிருஷ்ணன் கட்சியை விட்டு வெளியில் வர்றதுக்கு கட்சியை விட்டு வெளியில் வர்றது கிடையாது, கட்சியை விட்டு வெளியில் அனுப்பிச்சதே யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த துரைமுருகன் தான். அதுக்கு என்ன காரணம்னா, ராதாகிருஷ்ணன் உண்மையிலேயே மிகச்சிறந்த அறிவாளி. கிட்டத்தட்ட 70,000 புத்தகங்கள் படிச்சிருக்காரு. அவருடைய வீட்டுக்கே நான் போயிட்டு பார்த்துருக்குறேன். அவருடைய வீடு முழுக்க பார்த்திங்கன்னா கடல் மாதிரி புக்ஸ் இருக்குங்க. திருப்பியும் சொல்கிறேன், கேஎஸ் ராதாகிருஷ்ணன் சார் வீட்டில் புத்தகங்கள் கடல் மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட 70,000 புத்தகங்கள் இருக்குது. சிறந்த படிப்பாளி அவர். அதாவது ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் ஒரேஷியஸ் ரீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய நாலேஜில் கால்வாசி கூட துரைமுருகனுக்கு கிடையாது. அதனால் தன்னை விட அறிவாளியான கேஎஸ் ராதாகிருஷ்ணனை ஏதோ உப்பு சப்பில்லாத ஒரு காரணத்தை சொல்லி கட்சியை விட்டு வெளியில் அனுப்பிச்சி விட்டார். அதே போல் 2013, 2014 போன்ற காலகட்டத்தில் ஸ்டாலினுக்கும் அழகிரிக்கும் இடையில் குடும்ப சண்டை இருந்தது. அப்போ கலைஞரால் கூட அதை தீர்க்க முடியல. அந்த விஷயத்தில் கருணாநிதி கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானார். அவர் அந்த டைமில் மூக அழகிரி துரைமுருகனை எப்படி விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 8 கால் பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகனை விமர்சனம் பண்ணியிருக்கார். நான் யோசிக்க ஆரம்பித்தேன், யாரா அந்த 8 கால் பூச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துரைமுருகன். அதே போல் 2021 சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் திமுக கிட்ட பிரேமலதா விஜயகாந்த் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அப்போ என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியல. ஆனால் துரைமுருகன் ஏதோ பிரேமலதா விஜயகாந்தை ஏதோ சொல்லியிருக்கார். அவர் பயங்கரமான ஒரு வாய்க்கொழுப்பு பிடிச்சவர் தான் இந்த துரைமுருகன். வாய்க்கொழுப்பு அப்படின்னாலே அதுக்கு மறுபெயர் துரைமுருகன் தான். பிரேமலதா விஜயகாந்தை என்ன சொன்னார்னு தெரில. அந்த அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் துரைமுருகனை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், உட்காந்துக்கிட்டே அவர் பயங்கரமாக இது பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன், இத்தனைக்கு அவர் எங்கள் ஊருக்காரர் தான் அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகனை நேரடியாகவே பிரேமலதா விஜயகாந்த் அட்டாக் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க. அதே போல் 2021 திமுக ஆட்சி அமைத்த புதிதில் பார்த்திங்கன்னா தலைமைச் செயலகத்தில் உட்காந்துக்கிட்டே திமுக ஆட்சி அமைத்த புதிதில் தலைமைச் செயலகத்தில் உட்கார்ந்துக்கிட்டே சேரில் உட்கார்ந்துக்கிட்டே புத்தகத்தை வெளியிடுகிறார்.
அப்போ நான் வந்து என்ன கிண்டல் அடித்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, துரைமுருகனோட பேரை வந்து மாற்றணும். துரைமுருகன் கிடையாது, துரை விநாயகர் அப்படின்னு சொல்லி வச்சா ரொம்ப பொருத்தமாக இருக்கும். உண்மையா இல்லையா? நீங்கள் பெரும்பாலும் பாருங்கள், துரைமுருகன் வந்து எழுந்து ஓடிக்கிட்டு சுறுசுறுப்பாக அப்படிலாம் இருக்க மாட்டார். நீங்கள் கேட்கலாம், இல்லை பாவம் அந்த மனுஷனுக்கு வயசாயிடுச்சு, அடிக்கடி மயக்கம் வந்து சரிஞ்சு விழுவுறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. அவர் இப்போ இல்லைங்க, சின்ன வயசுலேருந்தே நான் துரைமுருகனை பார்க்குறேன். எப்போவுமே அவர் வந்து ஃபெவிகால் போட்ட மாதிரி உட்காந்துட்டு தான் இருப்பார். சேரில் உட்காந்துக்கிட்டே புத்தகம் வெளியிடுறாரு. சேரில் உட்காந்துக்கிட்டே முக்கியமான வேலைகள்லாம் செய்வார், விநாயகர் மாதிரி. அதனால் அவருக்கு யாரோ தப்பாக பேர் வச்சிட்டாங்க, துரைமுருகன் சொல்லிட்டு. அவர் துரைமுருகன் கிடையாது, துரை விநாயகர். சரி, இப்போ சூப்பர் ஸ்டார் விஷயத்துக்கு வருவோம். பல்லு போய் வயசானாலும் தாடி வச்சு இருந்தாலும் இளைஞர்களுக்கு வழிவிடாமல் சில பேர் வந்து படத்தில் நடிச்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டாரை வந்து அநாகரீகமாக துரைமுருகன் விமர்சனம் பண்ணியிருக்கார். இதுக்கு ரஜினி ரசிகர்கள்லாம் அப்படியே கொதிச்சு போயிருக்காங்க. இந்த இடத்துல துரைமுருகனுக்கு என்னுடைய தரப்பில் என்ன பதிலடி கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் சூப்பர் ஸ்டார் இடத்த பிடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. உதாரணமாக இப்போ நடிகர் விஜய்க்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா நானும் கூட விஜய் ரசிகை தான். அதே போல் நடிகர் விஜய் இப்போ கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு. வருங்கால முதலமைச்சர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவரை வந்து கூப்பிட்டுட்ருக்காங்க. ஆனாலும் போன வருஷம் ஒரு பிரச்சனை வந்தது. போன வருஷமா அல்லது அதுக்கு முந்தின வருஷமாக ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது. யார் சூப்பர் ஸ்டார்? உண்மையான சூப்பர் ஸ்டார் யார்? ரஜினிகாந்தா விஜயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்தது. அந்த இடத்துல சூப்பர் ஸ்டாரும் அதை வாட்ச் பண்ணார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இன்றைக்கும் ரஜினிகாந்துக்கு தான் இடம் உண்டு, விஜய்க்கு கிடையாது. அதுக்காக நான் வந்து விஜய் வந்து குறைச்சி மதிப்பிடுறதா தயவுசெய்து விஜய் ரசிகர்கள் நினைக்காதீங்க. சூப்பர் ஸ்டாரை பார்த்து வளர்ந்தவர் தான் விஜய். அதனால் அப்படி சொல்கிறதுல தப்பு கிடையாது. அன்னைக்கும் கடந்த காலத்துலேயும் ரஜினி சார் தான் சூப்பர் ஸ்டார், இன்றைக்கும் ரஜினி சார் தான் சூப்பர் ஸ்டார், வருங்காலத்துலேயும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். அவருடைய இடத்த வந்து யாருமே பிடிக்க போகிறதில்ல. ஆனால் துரைமுருகனுக்கு அப்படிப்பட்ட ஒரு மாஸ் வந்து அவருடைய கட்சியில் இருக்குதா? அவர் எப்படா அந்த இடத்த விட்டு போவார், மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பார், நல்லா எட்டுக்கால் பூச்சி மாதிரி ஃபெவிகால் போட்ட மாதிரி உட்காந்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஜூனியர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து உள்ளுக்குள்ளே குமுறிட்டுருக்காங்க. இன்றைக்கும் சூப்பர் ஸ்டார் வந்து அவர் வீட்டு கதவு கிட்ட வந்து நின்று கையை அசைச்சார். அவர் வெளியில் கூட வர வேண்டாம், கதவை திறந்து ரோட்டுக்கு கூட வர வேண்டாம். அவர் தன்னோட வீட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டே, கதவுக்கிட்ட நின்றுக்கிட்டே தொண்டர்களை இல்லை, ரசிகர்களை பார்த்து அவர் வந்து கையசைச்சார் அப்படின்னா இன்னைக்கும் அவருக்குன்னு ஒரு மாசு இருக்க தான் செய்யுது. அப்படிப்பட்ட ஒரு ரசிகர்கள் கூட்டம், ஒரு மாஸ் வந்து துரைமுருகனுக்கு இருக்குதா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுப்பப்படுது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார் வந்து இந்த படத்தில் நடிக்க போகிறாரு, ரஜினி சாருக்கு இது இத்தனையாவது படம், ரஜினி சாருக்கு யார் ஜோடியாக வரப்போகிறாங்க. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில நடிகைகள்லாம் ரஜினி சாரோட திருப்பி ஒரு பட வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா நடிகை ஸ்ரேயா நினைக்கிறேன், மேடையிலே வந்து எனக்கு வந்து ரஜினி சாரோட திருப்பி 2வது படத்துலேயே நடிக்கணும்னு ஆசை அப்படின்ற மாதிரி மேடையிலேயே தன்னுடைய ஆசையை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. அப்போ ரஜினி சார் கூட கொஞ்சம் தர்ம சங்கடப்பட்டார். அந்த மாதிரி நடிகைகள்லாம் இன்றைக்கும் ரஜினி சாரோட அவர் வயசானாலும் அவரோட வந்து நடிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரியான ஒரு செல்வாக்கு, ஒரு மாஸ் வந்து துரைமுருகனுக்கு இருக்குதா அப்படிங்கிறத துரைமுருகன் யோசிச்சுட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.